ஒரு திருமண முகூர்த்தத்தை நீங்கள் முடிவு பண்ணிக்கின்ற பொழுதுங்க, பொதுவாக ஒரு ஆண் பெண் மணமகன் மணமகளுக்கு அன்னைக்கு நட்சத்திரம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான நட்சத்திரமாக இருக்கணும். பொதுவாக 27 நட்சத்திரத்தில் சில நட்சத்திரம் உத்தமம், சில நட்சத்திரம் மத்தியமோன்னு இருக்குது. முகூர்த்த நாளில் ரோகிணி, மிருகசீரிஷம், மகம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், அடுத்து மூலம், உத்திராடம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரேவதியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அஸ்வினி, புனர்பூசம், பூசம், சித்திரை, அவிட்டம், சதயம் ஆகிய நட்சத்திரமாக இருந்தால் மத்தியமம். அடுத்து உங்களுக்கு துவாதசி, திரியோதசி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, தசமி, ஏகாதசி, அடுத்து திரியோதசி, துதிகை ஆகிய திதியில் உங்களுக்கு முகூர்த்தம் பண்ணுறது நல்லது. லக்னத்தில் ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, கும்பம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து அந்த முகூர்த்த லக்னத்திற்கு 7, 8 ஆகிய ஸ்தானங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். 7, 8 ஆகிய ஸ்தானங்கள் சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்க்கின்ற போது 8ஆம் வீட்டில் குரு இருக்கக்கூடாது, 6, 8 புதன், சுக்கிரன் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்து நம்ம ஒரு முகூர்த்த நேரத்தை முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது ஒரு பொதுவான விதி. அது மட்டும் இல்லாமல் மணமகன் மணமகளுக்கு சந்திராஷ்டம் வரக்கூடாதுங்க. மணமகன் மணமகளுக்கு சந்திராஷ்டம் வராமல் இருக்கணும். மணமகன் மகளுக்கு சந்திராஷ்டம் வராத நாளில் தான் நம்ம முகூர்த்த தேதியை நம்ம முடிவு பண்ணணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ, அதாவது மணமகன் மணமகளுக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது. அடுத்து ஜென்ம நட்சத்திரத்துக்கு அடுத்து தாராபலன் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தாராபலன்ங்கிறது ஆண் நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9, அதே மாதிரி பெண் நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9வது நட்சத்திரமும் நல்ல சிறப்பாக இருக்கும். இந்த தாராபலன் பார்க்கின்ற பொழுது 2 பேருக்கும் தாராபலன் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 பேருக்கும் தாராபலன் வராத சூழ்நிலையில் யாராவது ஒருத்தருக்கு தாராபலன் வந்தால் நல்ல சிறப்பு. பொதுவாக 2வது பிறையம் 3வது பிறையத்தில் கூட 2, 4, 7, 8, 12 இருந்தால் 2, 4, 6, 8, 9 இருந்தால் ரொம்ப சிறப்பு. பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரத்தில் நம்ம முகூர்த்தம் வைக்கவே கூடாது. 7வது நட்சத்திரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கெடுதி. சந்திராஷ்டத்தோடு ரொம்ப ரொம்ப கெடுதி. அதனால் 7வது நட்சத்திரம் வைக்கக்கூடாது. இது மாதிரிலாம் கணக்கு பார்த்து தான் ஒரு முகூர்த்தத்தை குறிக்கணும். முகூர்த்தத்தை குறிக்கின்ற போது தகுந்த ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்று குறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.